ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை 120 ரூபாய் தரிசன டிக்கெட்லேயே VIP பிரேக் தரிசனம் போல பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்டை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய, அதாவது அவர் இருக்கக்கூடிய கருவறையின் வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு தரிசன டிக்கெட் தான் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய். 10,500 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் போய் பக்கத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஆனால் இதே தரிசனத்தை 120 ரூபாய் சுப்ரபாதம் தரிசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும். சுப்ரபாதம் தரிசனத்திற்கு ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாகவோ ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாகவோ அல்லது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாகவோ நம்ம தரிசனம் செய்யலாம். இதனை பற்றிய டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூலை மாதத்திற்கான ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நீங்க சுப்ரபாதம் சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆனால் மட்டும் சுப்ரபாதம் சேவாவிற்குரிய 120 ரூபாய் நீங்க பே பண்ணணும். 10,500 ரூபாய் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ல கூட திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் பண்ண முடியுமே தவிர்த்து சுப்ரபாதம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நமக்கு கிடைக்காது. இனி சுப்ரபாதம் தரிசன டிக்கெட்டை பற்றி விரிவாக பார்க்கலாம். திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை மார்கழி மாதம் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களிலுமே சுப்ரபாதம் பாடிதான் துயில் எழுப்புவாங்க. மார்கழி மாதம் மட்டும் திருப்பாவை பாடி துயில் எழுப்புவாங்க. சுப்ரபாதம் சேவா டிக்கெட் வைத்திருக்க கூடியவங்க பெருமாளை சுப்ரபாதம் பாடி துயில் எழுப்பக்கூடிய சேவாவையும் பார்த்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையின் வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்துல பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த சுப்ரபாதம் சேவா டிக்கெட்டினுடைய காஸ்ட் 120 ரூபாய். சுப்ரபாதம் சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 2 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. சேவா ஆரம்பமாக கூடிய நேரம் அதிகாலை 3 மணி. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணணும். பேண்ட் அலோ பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 2 மணி என டிக்கெட்ல மென்ஷன் செய்யப்பட்டிருந்தாலும் நிறைய பேர் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 பக்கத்துல இருக்கக்கூடிய கியூ முன்னாடி போய் நைட் 11 மணி 11:30 மணியிலிருந்தே நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம கியூல முன்னாடி போய் ஜாயின் பண்ணோம்னா திருமலை கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பங்காரு வாக்கிலுக்குள்ள முன்னாடி போய் நின்று சுப்ரபாதம் பாடக்கூடியதை எல்லாமே நேரடியாக பார்க்கலாம் என்பதற்காக ரொம்ப எர்லியராகவே கியூ முன்னாடி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் கியூ 1:30 மணி போல ஓபன் செஞ்சு நம்முடைய தரிசன டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் செய்த பிறகு கம்பார்ட்மெண்ட்ஸ்ல உட்கார வைப்பாங்க. மொபைல் போன்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க ஆல்ரெடி ரூம்ஸ் புக் செஞ்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ரூம்லேயே வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்க எந்த ரூம்ஸும் புக் பண்ணலன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 கியூல என்டர் ஆகும் போதே மொபைல் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் இருக்கா என்று கேட்டுப்பாங்க. ஸோ அவங்க கிட்டே நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வந்துடலாம். அதற்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் போன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் செஞ்ச பிறகு கம்பார்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதற்கடுத்து கம்பார்ட்மெண்ட்ஸ் சுமார் 2:30 மணி போல ஓபன் செஞ்சு ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்து கோவிலுக்கு உள்ள போய் பங்காரு வாக்கிலுக்குள்ள, அதாவது கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்துல போய் நம்ம எல்லாருமே செட்டில் ஆகி நிற்கிறதுக்கு 2:45 மணி ஆகிடும். நமக்கு முன்னாடியே சுப்ரபாதம் பாடக்கூடியவங்க எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. சுப்ரபாதம் பாடக்கூடியவங்க துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அதற்கடுத்து எப்பவும் போல பக்தர்கள் TTD எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. எக்ஸாக்டா 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பிப்பாங்க. சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்ச உடனே பங்காரு வாக்கிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துல அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே அங்க பிரதட்சணமும் சுப்ரபாதம் சேவாவும் பேரலலா நடக்கக்கூடிய சேவாக்கள்.
அங்க பிரவேசனம் செய்யக்கூடிய சமயத்துல நம்ம நிறைய பேர் நோட் பண்ணிருப்போம், பங்காரு வாக்கிலினுடைய கதவுகளுக்கு வெளியே சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுமே சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க தான். ஆனா லேட்டா வந்த காரணத்தினால அந்த பங்காரு வாக்கிலினுடைய கதவுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்டா அவங்க சொன்ன ரிப்போர்ட்டிங் டைம்ல நம்ம கியூல ஜாயின் பண்ணிட்டோம்னா பங்காரு வாக்கிலிக்கு உள்ள போய் சுப்ரபாதம் சேவா நடக்கக்கூடியதை பார்க்கலாம். பங்காரு வாக்கிலிக்குள்ள சுப்ரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உள்ள வந்ததும் அந்த பங்காரு வாக்கிலினுடைய 2 சைட் டோர்ஸுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து லேட்டா வரக்கூடியவங்க எல்லாருமே பங்காரு வாக்கிலினுடைய கதவுகளுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணணும். ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி நீங்க கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க லேட்டா கியூல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சுப்ரபாதம் பாடி முடித்த பிறகு எல்லாருமே சுப்ரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பெருமாளை பக்கத்துல போய் தரிசனத்திற்காக போய் பார்க்கக்கூடிய சமயத்துல லேட்டா வந்தவங்களையுமே தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. சுப்ரபாதம் பாடக்கூடியதை மட்டும்தான் பார்க்க முடியாதை தவிர்த்து மற்றபடி தரிசனத்திற்கு எப்பவும் போல அலோ பண்ணுவாங்க. சுப்ரபாதம் பாடி முடிக்கிறதுக்கு சுமார் 20 நிமிடங்கள் ஆகிடும். சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே அர்ச்சகர்கள் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனுக்கு நடுவுல தான் கதவுகள் இருக்கும். அதற்கடுத்து இருக்கக்கூடிய அறைகள் எல்லாம் கதவுகள் இருக்காது. இந்த கதவுகளை திறந்து அர்ச்சகர்கள் உள்ள போன உடனே அந்த கதவுகள் ஓபன் ஆக தான் இருக்கும். அதற்கு பதிலாக கர்டைன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால உள்ள நடக்கக்கூடியது எதுவுமே நமக்கு தெரியாது. தினமுமே இரவு கடைசி சேவாவான ஏகாந்த சேவா சமயத்துல பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சயன மண்டபத்துல அச்சு அசலாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை போலவே இருக்கக்கூடிய அவருடைய திருப்பாதத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை தான் அன்னமயா கீர்த்தனைகள் பாடி தூங்க வச்சிருப்பாங்க. இவங்க அர்ச்சகர்கள் காலையில உள்ள போன உடனேயே போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை தூயில எழுப்பிட்டு அவரை எப்பவும் போல பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த பட்டு மெத்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. நாம பெருமாளை பார்த்தபடி நிற்கக்கூடிய சமயத்துல நம்முடைய வலதுபுறம் துவாரபாலகரை ஒட்டி உண்டியல் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போறதுக்கான கதவுகள் இருக்கும். அந்த பட்டு மெத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த கதவுகள் வழியாக தான் சபேரா அறையில கொண்டு போய் இந்த பட்டு மெத்தைகள் வைப்பாங்க. இது எல்லாமே முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு 5 to 7 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதை பார்க்கறதுக்காகத்தான் நைட் 11 மணிக்கு எல்லாமே நிறைய பேர் கியூல ஜாயின் பண்ணிடுறாங்க. முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியுமே தவிர்த்து பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது என்பதே தெரியாது. நைட் 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் கியூ முன்னாடி போய் வெயிட் பண்றது இல்லாம கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள வெயிட் பண்றப்பவும் கம்பார்ட்மெண்ட்ஸினுடைய கதவு பக்கத்துல போய் வெயிட் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட்ஸ் ஓபன் செஞ்ச பிறகும் வேகமா கிடுகிடுகிடுன்ட்டு கியூல ஃபர்ஸ்ட் போக பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்பயாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ உள்ள கோவிலுக்குள்ள என்ன நடக்கும் சுப்ரபாதம் சேவா சமயத்துல அப்படின்று பார்க்கறதுக்கு பக்தர்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ ஏர்லியரா போறது இல்லாம கியூலையும் வேகமாக போனால் மட்டும்தான் முன்னாடி போய் நிற்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து இந்த மெத்தைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊஞ்சல் சங்கிலிகளை மேல மாட்டிட்டு கருவறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைத்த பிறகு பெருமாளுக்கு முதல் நைவேத்தியமான வெண்ணெய் மற்றும் சர்க்கரை கலந்த அந்த நைவேத்தியத்தை படைச்சிட்டு முதல் தீப ஆரத்தி காமிப்பாங்க. அப்பதான் ஸ்கிரீன் ஓபன் பண்ணுவாங்க. இந்த முதல் தீப ஆரத்தியும் சுப்ரபாதம் சேவா சமயத்துல பெருமாளை பார்க்கக்கூடியத விஸ்வரூப தரிசனம் என்றும் நாம சொல்றோம். அந்த முதல் தீப ஆரத்தியுமே முன்னாடி நிற்கக்கூடிய சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. அதற்கடுத்து எல்லா பக்தர்களுமே கியூல மெதுவா மூவ் ஆகி துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் தாண்டி வரக்கூடிய முதல் அறை சினப்பன மண்டபம், அதற்கடுத்து வரக்கூடிய அறை ராமர் மேடை, அதற்கடுத்து கடைசியாக வரக்கூடிய அறை சயன மண்டபம். சயன மண்டபம் அடுத்துதான் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை இருக்கு. பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் எல்லா பக்தர்களுமே சுப்ரபாதம் சேவாவில் செலக்டான எல்லாருமே கியூல மெதுவா மூவ் ஆகி பெருமாளை பக்கத்துல போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு எப்பவும் போல பிரகாரத்துல இருக்கக்கூடிய விமான வெங்கடேஸ்வரர், ஸ்ரீமன் ராமானுஜர், யோக நரசிம்மரை எல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்து சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். கூடுதலாக லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கு நம்ம 50 ரூபாய் பே பண்ணணும். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு மணி 3:45 3:50 ஆகிடும். சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்கிறீங்க. சுப்ரபாதம் சேவாவிற்கு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அலோ பண்றாங்க. நீங்க அவங்கள அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். மிக மிக குறைந்த தரிசன டிக்கெட் விலை
திருமலையிலே குறைந்த தரிசன டிக்கெட் விலைன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் சேவா டிக்கெட் 120 ரூபாய் சேவா டிக்கெட் தான். அந்த 120 ரூபாயிலேயே கூட்டமே இல்லாம சுப்ரபாதம் சேவாவையும் பார்த்துட்டு பெருமாளையும் ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த சுப்ரபாதம் சேவா டிக்கெட் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனால சுப்ரபாதம் சேவா டிக்கெட் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நிறைய பக்தர்கள் ஏங்குறாங்க. இந்த சுப்ரபாதம் சேவா சமயத்துல என்னவெல்லாம் நடக்கும், எப்படி தரிசனம் இருக்கும் என்பதை பற்றி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை அவசியமாக மறக்காம இப்பவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.